எல்லாருக்கும் வணக்கம். நான் பொதுவாக இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் அதிகமாக பேசுறது கிடையாது. நான் ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் நான் பார்த்துட்டு வரேன். தளபதி படம் வராம 10ஆம் தேதி பராசக்தி வந்தா ரோஹிணி தேட்டரே கலவரமாக ஆயிடும். 9ஆம் தேதி படம் வரலன்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட ரெடியா இருங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு தளபதியோட ரசிகனா, தளபதிக்கு தொண்டனா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போனதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அதே அளவுக்கு வருத்தம் தான் எனக்கும் இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல நான் தேட்டரில் போய் பார்த்த படம் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட வேட்டைக்காரன் படம் தான். ஸோ அன்னிலேருந்து இது வரைக்கும் நான் தளபதிக்கு ரசிகனாக இருக்கேன். ஸோ அதனால் மற்ற படங்கள் பிடிக்காது, மற்ற ரசிகர்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. நல்லா இருந்தால் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் சென்சார் கொடுக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஜனவரி 9, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து ஜனவரி 9. இன்றைக்கி வந்து பயங்கரமான செலிப்ரேஷனாக தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க இது வந்து இருந்திருக்கணும். ஸோ இல்லை, ஆனால் எல்லா தேட்டர்லையுமே பேனரு கட் அவுட்லாம் இருக்குது. ஆனால் மயான அமைதியாக இருக்குது. அதுக்கு காரணம் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அதனால் நான் பராசக்தி படத்தை ஓட விட மாட்டேன், பேனர் கிழிப்பேன், தேட்டர் உடைப்பேன் அப்படின்லாம் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நண்பா. ஆல்ரெடி நம்ம விஜய் அண்ணா மேலே இருக்கிற பயங்கரமான வன்மத்தால் எத்தனையோ பேர், ஏகப்பட்ட பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படியெல்லாம் முடக்கலாம், அடக்கலாம், அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளே போய் வந்து சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. ஸோ இது நம்ம அண்ணாவும் விரும்ப மாட்டார். அது வந்து அண்ணாவுக்கு தான் கெட்ட பேராக போய் மாறும். பொறுமையாக இருங்க. பராசக்தி வந்தாலும் எந்த படம் வந்தாலும் நல்லா இருந்தால் தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம வரட்டும், ஓடட்டும். அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் வந்து அரசியலையே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும், தளபதியை வந்து எந்த அளவுக்கு அடித்தாலும், ஸோ உங்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு கல்லை தூக்கி ஒரு ஃப்ரிட்ஜில் அழகாக க்ளீன் பண்ணி வச்சா அது கல்லாக தான் இருக்கும். அந்த கல்லை தூக்கி வெளியே வந்து உளியால் அடித்து உடச்சி அதை ஒரு அழகான ஷேப்பாக மாற்றி ஒரு கடவுளாக மாற்றி கோயிலில் போய் உட்கார வச்சு சாமியாக கும்பிட்றோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் தளபதியை பயங்கரமாக அடிக்கிறீங்க, சிலையாக மாற்றிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக சிலையாக மாற்றி எங்ககிட்ட கொடுங்க, கடவுளாக மாற்றி நாங்கள் வந்து சிஎம் சீட்டில் உட்கார வச்சு நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம். சீக்கிரமாக அமுச்சு வைங்க. 2026 இந்த ஜனவரி மாதம் எங்களுக்கு பொங்கல் கண்டிப்பாக இருக்கும், நடக்கும். அது வந்து ஜனநாயகன் பொங்கலாக தான் இருக்கும். 2026 எங்கள் அண்ணன் சிஎம்மாக வரப்போகிறாரு, கண்டிப்பாக வருவார். நீதி வெல்லும், நிச்சயம் வெல்லும்.